வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. எனது வெக்கமா? அவளோட வெக்கத்தை பார்த்து உங்களுக்கு காதல் வந்துச்சா? காட், இதுவரை நான் கேள்விப்படாத புது காரணமால இருக்குது. ரியலி சோ ஃபன்னி. எப்படி ஒரு ரீசனை நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை என்று கேலி செய்து நகைத்தாள் தன்யா. ஹலோ, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எந்த ஒரு ஆண்கிட்டையும் வேணும்னாலும் கேட்டு பாருங்களேன். அவனோட இதயம் நேசிக்கிற பெண்ணுகிட்ட தோன்ற வெக்கம் அவனோட மனசை எப்படி புரட்டி போடுன்னு. அவ்வளோ ஏன், நம்ம வீட்லயே 2 காதல் மன்னர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க என்றான் கருண் வேகமாக. தந்தை மகன் இருவரது விழிகளும் அப்பொழுது தங்கள் துணைவிகளைத்தான் காதலுடன் பார்த்து கொண்டிருந்தது. சிந்துவின் பார்வையை கண்டு அந்த வயதிலும் சிந்துவிற்குள் மெல்லிய வெட்கம் போக்க அதை சமாளிக்க வேண்டி அவன் கையில் ஒரு தட்டு தட்டுவிட்டு கள்ள சிரிப்புடன் வெளிப்புறம் கண்களை திருப்பிக் கொண்டாள். கணவனின் விழிகள் தன்புறம் பாய்ந்து மீண்டு சாலையில் கவனம் செலுத்துவதை கண்ட தன்யா அவனை வம்பிழுக்கும் நோக்கோடு, மாமாவை காதல் மன்னன்னு சொன்னா ரொம்ப பொருந்தோ. இப்ப கூட பாருங்க, அத்தைக்கு என்னமா வைக்க வருது. பட் நம்மால் அப்படி கிடையாதே என்றாள் யோசிக்கும் பாவனையோடு. ஆமா, நீதான் வெக்கோன்னா கிலோ என்ன விலைன்னு கேக்குற ரகமாச்சே. அப்புறம் எப்படி உன் புருஷன் உனக்கு காதல் மன்னனா தெரியுமா என்று கடுப்படித்தான் தருண். என்று அவள் கண்களை இடுக்க வெடி சிரிப்பு சிரித்த கருண், அப்புறம் எப்படி நான் உனக்கு அண்ணி மேல லவ் வந்தது என மேலும் சீண்டினான். அதை ஏண்டா கேக்குற? முத தடவை பார்த்தப்போ என்கிட்ட பேச அவ்வளவு தயங்குனா, தடுமாறினா. ஒரு வகையில நீ சொல்றது மாதிரி அது வெட்க மாதிரி தோன்றி எனக்கு அப்போ பெருமையாவும் இருந்தது. அவளை என்னுடைய வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாவும் இருந்தது. ஓஹோ, இப்போ என்ன சீரலாக வெளிவந்த குரலுக்கு உரியவளை திரும்பி பார்த்தவர்கள் தங்களை அடக்க மாட்டாமல் கொள்ளென்று சிரித்தனர். மூக்கின் நுனி கோபத்தில் சிவந்திருக்க இதழ்கள் துடிக்க தருணை உறுத்து விழித்துக் கொண்டிருந்தாள் அவன் தர்ம பத்தினி. அதை கண்டு தடுமாறியவன், இப்ப மட்டும் என்ன, அன்னைக்கு என்ன பார்த்து தடுமாறினவ இன்னைக்கு எனக்கு தாயா மாறி என்ன அதட்டி உருட்டுறது கூட தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதையாவது பேச தெரியாம பேசி உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதோ, அப்புறம் உன்னை சமாதானப்படுத்த வேண்டி நான் கெஞ்சறத பார்த்து உன் மனசு தன்னால இறங்கி பாவம் புள்ளன்னு நீ கொஞ்சறது எனக்கு பிடிக்கும் தான் என்றவன் முடிக்க கருண் குதூகலமாய் விசில் அடித்தான். பரே வா அண்ணா, அண்ணியை என்னமா சமாளிக்கிற நீ என்று விஷமமாய் தமையனுக்கு புகழாரம் சூட்டினான். கணவனின் பேச்சில் ஷோ, இப்படி பேசி என்ன அசிங்கப்படுத்துறானே என்று தர்ம சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தவள் கருணின் சொல்லில் சுதாரித்து தன்னவனை நோக்கி கண்களை இடுக்கினாள். டே, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ என்று அவன் தோளிலே ஒன்று போட்டவன் மனைவியிடம் நிமிர்ந்து ரியர் வியூ மிரரில் பேசினான். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதடா தனு, எப்ப பாரு உன்கிட்ட என்ன மாட்டி விடுறதே வேலையா வச்சிட்டு இருக்கான் இவன் என்று பரிதாபமாக மொழிபவனை கண்டு முறுவல் போக்க லேசாக கண் சிமிட்டி கணவனை சமாதானப்படுத்தினாள் தன்யா. புருஷனை கண்ணாலேயே சமாதானப்படுத்துறாங்களா என்று கரண் நொடிக்க சத்தமிட்டு நகைத்த சித்தார்த், டே போத விடுடா, என் அப்பாவி பிள்ளைய இதுக்கு மேல போட்டு வதைக்காத என அவனை அடக்கினான். பாருங்கம்மா, பிள்ளைக்கு அப்பா எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு நீங்களும் இருக்கீங்களே என்று முகத்தை தொங்க போட்டவனின் கண்ணம் பற்றி கொஞ்சிய சிந்து, அதுக்கு என்னடி செல்லம், இப்ப அம்மா என்ன செய்யணும் உனக்கு என்றாள். இதுதான் வாய்ப்பென்று, நாளைக்கே ரிச்சர்ட் அருந்ததி நம்ம வீட்டுக்கு வர்றப்போ கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிடுங்க என்றான் மகன் வேகமும் ஆர்வமுமாய். திகைப்புடன் தன் கணவனின் புறம் பார்வையை செலுத்தி நீட்டவள், என்னடா விளையாடுறியா நீ? இதென்ன பொம்மை கல்யாணமா? உன் வசதிக்கு உடனே பேசி முடிக்க சொல்ற? உயிரும் உணர்வும் உள்ள 2 ஜீவன்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உனக்கு பிடிச்சிருந்தா போதுமா? அருந்ததியோட மனச பத்தி யோசிக்க வேண்டாமா என்ன என்று அதட்டினாள். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? அவளுக்கு என்ன பிடிக்காமல என்ன பார்த்து அப்படி வைக்கப்பட்டா? இவன் ஒருத்தன் வெக்கத்தை பிடிச்சுக்கிட்டே தொங்குறான். சொல்றது போல அவளுதான் இவனை பார்த்து ஏன் வைக்கப்படணும் என அனைவரின் மனதிலும் கேள்வி எழும்பியது. அதற்குள் தருண் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்த, சரி போய் கேட்டு தர என்றவள், ஓ பாப்பா தூங்கிட்டாளா, இரு நானே திறக்கிறேன் என இறங்கினாள் சிந்து.
குழந்தைகளை தருணும் சித்துவும் அறையில் படுக்க வைத்து விட்டு வர, சரி கருண், உன் பேச்சப்படி அருந்ததிக்கு உன்னை பிடிச்சிருந்தாலும் உடனே எடுத்தோ கவுத்தோன்னு எதையும் முடிக்க நினைக்காத. ரிச்சருடைய சூழ்நிலையோ நாம கவனத்துல எடுத்துக்கணும்ல. சோ இத அப்படியே விட்டுடு. நானும் அப்பாவும் இத பாத்துக்கிறோம். நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட எதையும் சொல்லிடாத. அருந்ததி ரிச்சர்ட் பொறுப்புல இருக்கா. அதனால அவர்கிட்ட பேசித்தான் எந்த ஒரு முடிவே எடுக்கணும். முதல்ல அவளுடைய எக்ஸாம்ஸ் முடியட்டும். இன்னும் 15 days தான் இருக்கு. சொல்றது புரியுதா இல்லையா? நாளைக்கு நம்ம கெஸ்டா மட்டும்தான் அவங்க வந்துட்டு போடணும், புரியுதா என்று மகனிடம் லேசான கண்டிப்புடன் கூறினாள் சிந்துஜா. தன் தாயோ தந்தையோ அவ்வளவு எளிதில் பிள்ளைகளை கண்டிப்பவர்கள் இல்லை என்பதால் தன் தவறும் புரிய எந்த எதிர்ப்புமின்றி சரி என்று உடனே சம்மதித்த கருணை தோளோடு சேர்த்தனைத்தான் சித்தார்த். சேர் அப் மை பாய். அவ உனக்குத்தான், நான் அதை யாராலையும் மாத்த முடியாது. நாங்க எதுக்காக இருக்கிறோம்? எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் என்று முழுவலிக்க, தேங்க்ஸ் பா என அவனை கட்டி கொண்டவன் அருகில் நின்றிருந்த சிந்துவின் கன்னத்தை மறக்காமல் கிள்ளிவிட்டே அறைக்கு சென்றான். அதுவரை இருந்த இறுக்கம் மறைந்து அனைவர் முகமும் இலகியதை பார்த்து மனதில் நிம்மதி போக்க, சரி நீங்களும் குழந்தைங்களை தூங்கும் போதே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என மூத்த மகன் மருமகளை உள்ளே அனுப்பி வைத்த சித்து மனைவியிடம் திரும்ப அவள் தன் போக்கில் அறைக்கு சென்று கொண்டிருந்தாள். வாயில் கதவை சாற்றிவிட்டு உள்ளே வந்தவள் சிந்து உடை மாற்றாமல் அப்படியே கட்டிலில் அமர்ந்திருக்க கண்டு பொன் சிரிப்புடன் இடவளமாய் தலையசைத்தபடி சென்று அவள் மடியில் தலை வைத்து படுத்தாள். குனிந்து தன்னை நோக்கியவளிடம், என்ன என்று புருவம் உயர்த்தினான் கணவன். அதுவரை இருந்த சஞ்சலம் மறைந்து மெல்லிய புன்னகையுடன் அவன் தலை மீது தன் தலையை சரித்து கண்களை மூடிக்கொண்டாள் மனைவி. அவளை சுற்றி கரங்களை வளைத்துக் கொண்டவன், அது எப்படி கண்ணம்மா, இந்த படையப்பா நீலாம்பரி டயலாக் போல வயசானாலும் ஓ அழகும் வெக்கமோ குறையவே இல்லைன்ற மாதிரி உன்னுடைய குணமும் மாறல என்றான் தீவிரமாக. நிமிர்ந்தவனை ஆழ்ந்து பார்த்தவள், இப்ப என்ன வந்துருச்சா என் குணத்துக்கு என்று உதட்டை சுழித்தாள். அவளை அருகில் இழுத்து அதில் அழுந்த முத்தம் பதித்தவன், சொல்ற, போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்டா பேசலாம், சரியா என்று எழுந்தான். இப்ப சொல்லுங்க உங்க கண்டுபிடிப்ப என்றவாறு இலகுவான காட்டன் புடவைக்கு மாறி இருந்தவள் அவன் நெஞ்சில் தலை சாய்த்தாள். அதுவா, அன்னைக்கு தருணுடைய கல்யாணத்தை பத்தி பேச்சு வர்றப்போ இப்படியேதான் சீரியஸா இருந்த. இத்தனை வருஷம் கழிச்சும் கருணுக்கும் அப்படியேதான் உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவள் கண்ண மருடினான் சித்து. லேசாக பெருமூச்செறிந்தவள், அன்னைக்கு தருணுடைய நிலைமைய நினைச்சுனா நல்ல பொண்ணா நமக்கு கிடைக்கணுமேன்ற கவலை இருந்தது. இன்னைக்கு இவன் விரும்புற பொண்ணை அமைஞ்சிடும்ன்ற கவலை எனக்கு என்றாள் அம்மாவாய். ஆக மொத்தம் உனக்கு கவலைப்பட தேவை ஒரு காரணம். நாளைக்கு நம்ம பேரம்பேத்திக்கு இப்படிதான் உட்கார்ந்துருக்க போற என நகைத்தான். போங்கப்பா, அப்படி இல்ல, எனக்கு அருந்ததி கிட்ட பேசினதுல ஒரு சின்ன குழப்பம். ஏன், என்ன சொன்னா? இல்ல, அண்ணாவும் தங்கச்சியும் ஒரே ஊர்ல இருந்தாலும் அவ ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறா போல இருக்கு. சரி, அது ஏன்? இது என்னடா கேள்வி? யோசிச்சு பாரு. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லப்போ வேலை நிமித்தமா ரிச்சர்ட் வெளியூருக்கு போற மாதிரி அந்த மாதிரி நாட்கள்ல அருந்ததிக்கு பாதுகாப்பு வேணாமா? ஓஹோ, ஆமா, ஓஹோதான் என்று அவள் தலையில் முட்டினாள். புன்னகை போக்கத் தொடங்கிய நேரம் மீண்டும் புருவ மத்தியில் முடிச்சு விழ, ஆனா பேர்கள் குழப்பமா இருக்கே, கிறிஸ்டியன், ஹிந்து என இழுத்தாள். அடுத்த குழப்பமா? ஏன், முதல் குழந்தைக்கு அப்புறம் மதம் மாறி இருக்கலாம் அல்லவா எனும் பொழுதே சித்துவின் குரலும் வலுவிழந்து உள்ளே சென்றது. பொதுவாக இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறுபவர்கள் தானே அதிகம். இது இவள் சொல்வது போல சற்று வித்தியாசமாகத்தான் தோன்றுகிறது. தன் முகத்தையே பார்த்திருந்தவளை அணைத்துக் கொண்டவன், சிந்துமா, எது எப்படி இருந்தாலும் ஒன்னனுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுவரை சரிவர தெரியாதவங்களை பத்தி இப்ப மண்டைய உடைச்சுக்காத. கருணுக்கு நீ சொன்னதுதான் உனக்கும். முதல்ல அவங்க வந்து போட்டுமே, ஆற போட்டு பேசிக்கலாமே என்க அவளுக்கும் அது ஆமோதிப்பதாக இருந்தது. தன்னை மறந்து கருணின் நினைவுகளில் மூழ்கி இருந்த அருந்ததியை அங்கே வந்த சிறுவர் சிறுமியர் தங்களுடன் இழுத்து சென்றனர். தன் அண்ணனின் வரவை எதிர்நோக்கியபடி அவர்களுடன் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தவள் அவன் வந்து இறங்கியவுடன் வேகமாக வண்டியின் அருகில் ஓடினாள். தன்னை நோக்கி ஓடி வந்தவளிடம் கனிவுடன் முறுவளித்த ரிச்சர்டின் கரம் பற்றி
பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தவள் அடுத்து வேகமாக கருணை பற்றி விசாரித்தாள். அண்ணா, கருணா அவர் அப்பாவும் உங்களுக்கு போன் பண்ணி அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இன்வைட் பண்ணாங்களே, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுவரை இருந்த இலகுத்தன்மை மறைந்து விழிகள் சட்டென்று கூர்மை பெற அவள் முகத்தை ஆழ்ந்து நோக்கினான் ரிச்சர்ட். என்னடா அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன் முகத்துல இன்னைக்கு எதுவோ வித்தியாசமா தெரியுது, அதத்தான் பார்த்தேன், வா என்றபடி நடக்க ஆரம்பித்தான். அப்படியா? அப்படி எதுவும் இல்லையே என்றவாறு தன் முகத்தை தடவியவள், சரி அதை விடுங்க, நாளை காலையில உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? இல்லைன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போலாமா என்றாள் ஆர்வமாக. தன்னுள் தோன்றும் உணர்வுகளை எல்லாம் மறைத்து லேசான புன்னகையை விழித்தவன், அதென்ன, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆர்வம் உனக்கு என்று கேலியாக வினவினான். ஐயோ அண்ணா, இதுவரை இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு ஜாலியா பழகுறாங்க தெரியுமா? கருண் கூட, ஏன் அவரை என்னை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும், அன்னைக்கு கூட என தடுமாறியவளின் கரம் பற்றி அழுத்தியவன், தெரியும், இன்ட்ரெஸ்டிங் மேன் என்று முறுவளித்தான். எனக்கு அவரை முதல்ல அடையாளம் தெரியலையா, அப்புறம் அவரே கூப்பிட்டு விவரம் சொன்னாரு என்றவளின் மின்னும் விழிகளை கவனித்தபடி போட்டான் ரிச்சர்ட். அவங்கள்ட்ட நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரத பத்தி யோசிச்சு சொல்றதா சொல்லவோ, என்கிட்ட எப்படியாவது கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு அவரும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. உங்களுக்கு வேலை எதுவும் இருந்தா அப்படி சொன்னீங்களா? இல்லம்மா, நான் உனக்காக தான் அப்படி சொன்னேன். முன்ன பின்ன தெரியாதவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு நீ ரொம்ப தயங்குவியே, அதை யோசிச்சுதான் அப்புறமா யோசிச்சுட்டு சொல்றதா மழுப்பி விட்டேன். சாச்சா, இவங்களும் அப்படி இல்லனா, எல்லாமே ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்களோட பேசும்போது புது மனுஷங்கன்ற உணர்வே எனக்கு தோணல என்று படபடத்த அவளையே இமைக்காது பார்த்தான் அவன். அருந்ததியை பார்த்த நாள் முதலாக இத்தனை வருடங்களில் யாரை பற்றியும் அவள் இதுபோன்ற ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இப்படி விடாமல் படபடவென்று பேசி பார்த்ததே இல்லை ரிச்சர்ட். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.